அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்கு அருப்புக்கோட்டை வழியாக புதிதாக போட இருந்த ரயில் பாதை திட்டம் இன்றைக்கி கைவிடப்படுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. முற்றிலுமாகவே இந்த திட்டம் நிறுத்தப்படுது அப்படின்னு அறிவித்தது மட்டும் இல்லாமல், திருப்பரங்குன்றத்தில் இருந்த நிலம் கையகப்படுத்துகிற யூனிட் 1 ஆஃபீஸை இன்னைக்கு 1 ஜனவரி 2025 கலைச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த திட்டம் அப்படிங்கிறது 1999 மதுரை தூத்துக்குடிக்கு இடையே சரக்கு போக்குவரத்தை கையாளுற விதமாக இந்த பாதையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னேற்பாடாக இதை அறிவித்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் மதுரை, திருமங்கலம், விருதுநகர், கோவில்பட்டி, சாத்தூர், வாஞ்சிமணியாச்சி வழியாக தூத்துக்குடிக்கு இருந்த பாதை ஒரே ஒரு பாதையாக தான் இருந்தது. அதனால் அதில் நிறையா டிராஃபிக்குகளை சந்திக்க வேண்டியது இருந்தது. அதனால் மீளவிட்டான்லேருந்து பிரிஞ்சு மேலமருதூர் வழியாக பந்தலக்குடி, அருப்புக்கோட்டை இந்த பாதை அந்த வழியாக திருப்பரங்குன்றத்தில் இணைஞ்சு அதுக்கப்புறம் மதுரை வரைக்கும் போகிற மாதிரி இந்த பாதையை வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ இதோடைய நிலம் கையகப்படுத்துகிற பணிகள் நடைபெற்று வந்தது. ஆனால் ரொம்ப வேகமாக இல்லை, மெதுவாக நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷங்களாக கிடப்பில் கிடந்தது. கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு முன்னேற்றம் நடைபெற்றது. அது மீளவிட்டான்லேருந்து மேலமருதூர் வரைக்கும் இருக்கிற 13 கிலோமீட்டர் பாதையை அமைச்சது மட்டும் இல்லாமல் அதில் சோதனை ஓட்டமும் நடத்தி வெற்றிகரமாக அந்த பாதையை பயன்பாட்டுக்கு தயாராக நிலையில் வச்சுருந்தாங்க. அதை தொடர்ந்து 10 ரயில் நிலையங்கள் கட்டுற டெண்டர் அறிவிப்பும், அதை தொடர்ந்து 40 பாலங்கள் அமைக்கிற டெண்டர் அறிவிப்பும் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு கடந்த 1 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பாதை வணிக ரீதியாக வெற்றியை தராதுன்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணாங்க. அப்போவே இன்னும் கொஞ்சம் வேகமாக நிலம் கையகப்படுத்தி கொடுத்துருந்தா இந்த திட்டத்தை தொடர்ந்துருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் ஏற்படுது. இந்த 3 மாவட்டத்திலையும், அதாவது தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, இந்த 3 மாவட்ட மக்களும் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த ரயில் பாதையை பயன்பெறுவாங்க. அருப்புக்கோட்டையும் திருப்பரங்குன்றமும் கிட்டத்தட்ட ஜங்ஷன் ஆயிரும். அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்ற ஏற்பாடாக இருந்த இந்த திட்டத்தை இன்றைக்கி மாநில அரசோடைய மெத்தன போக்காலையும் அலட்சியத்தாலும் இன்றைக்கி கைவிட்டுட்டாங்க. பாதிக்கப்பட்டது என்னவோ மக்கள் தான். ஆனால் இது வரைக்கும் போடப்பட்ட பாலங்களும் அமைக்கப்பட்ட ரயில் ட்ராக்குகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை அது இருக்கிறதுனால மீண்டும் இந்த திட்டத்தை தொடர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இனி வரும் காலங்களில் தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு உறுதியாக சொல்லிட்டாங்க, மாநில அரசு ஒத்துழைப்பு தராதனால இந்த திட்டம் கைவிடப்படுது அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.